வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி 3 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 1 கப்புக்கு நிலக்கடலைங்க, நல்லா வறுத்த கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1 கப்புக்கு பொட்டுக்கடலை, நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் 50-50 கிராமுக்கு இருக்குது. சின்னதாக 1 கப்புக்கு தேங்காய், இது ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்குங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். 3 பல்லுக்கு பூண்டு, 5-6 கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி தழை, சின்னதாக இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளை உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இதில் 1 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 7-8 கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கலந்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வணங்கட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்சி வச்சுக்கிற சட்னிக்குள்ளே ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெறும் 3 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி ஆயிடும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.